வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு பிரின்சிபல்ஸ், கொள்கைகள். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையாகட்டும் அல்லது மின்சாதன பொருட்களாகட்டும் எல்லாமே ஏதோ ஒரு கொள்கையில ஒரு பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. உதாரணமா ஃபேன் எடுத்துக்கிட்டோம்னா அது கரண்ட்டை ஒரு மின்காந்த அலையா மாத்தி ஒரு இயக்கமா மாத்தி நமக்கு கொடுக்குது. ஃபோனு காந்த அலைகளை ஒளி அலைகளாக மாத்தி நமக்கு பேசவும் ஒரு இதாகவும் பயன்படுத்த செய்யுது. ஸோ இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களாகட்டும் அல்லது இயற்கையாகட்டும் ஏதோ ஒரு பிரின்சிபல் அடிப்படையில, கொள்கை அடிப்படையில வேலை செய்யுது. அதே போல மனிதர்களாகி நாமுக்கும் இந்த சில கொள்கைகள் தேவைப்படுகிறது. இந்த கொள்கைகள் தான் வெற்றி பெற்ற அனைவரும், வெற்றி பெற்ற பெரிய மனிதர்கள் அனைவரிடமும் இருக்கின்றது. இது போன்று நம்மளும் நமக்காக ஒரு கொள்கையை, நமக்கான ஒரு வழிகாட்டியை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வெற்றி பெற்றவர்கள் சொல்லும் இந்த கொள்கைகள், அதைத்தான் நாம ரூலிங் பிரின்சிபல்ஸ், கைடிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உதாரணமா காந்திஜி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சத்தியத்தையும் டைமையும் அவருடைய கொள்கையா வச்சிருந்தார். அதே போல அப்துல் கலாம் கல்வி, உழைப்பு, நேர்மை இதையெல்லாம் ஒரு கொள்கையா வைத்திருந்தார். ஸோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் பார்க்கக்கூடிய வெற்றியாளர்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற சில கொள்கைகள் இருக்கின்றன. இந்த கொள்கைகள் தான் அவர்களுடைய ரூலிங் பிரின்சிபல்ஸ் ஆர் கைடிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நமக்கும் அந்த மாதிரி சில கொள்கைகள் வேண்டும். அதுல அடிப்படையா இருக்க வேண்டியது நம்ம பேச்சுல நேர்மையா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல நேர்மையா இருக்கணும். அதுக்கு நாம நேர்மையா இருக்கணும். அதே போல் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கையோட செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஸோ இது நம்மளுடைய கைடிங் பிரின்சிபலா இருந்துச்சுன்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். நீங்களும் முயற்சித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு நாம பெரும்பாலும் அடிக்கடி சொல்லக்கூடியது நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு. அப்படி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நம்ம நம்புறதுனாலதான் சில நேரங்கள்ல நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது, கடந்த கால செயல்களை சொல்லும் போது அதையும் குத்தி காட்டுறீங்க, கூட சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு நமக்கு ஒரு கோபம், அதை புரிந்து கொள்வதில் ஒரு சலிப்பு, வெறுப்புகள் வருகின்றது. உண்மையிலேயே இந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிறது சரியான ஒரு வார்த்தை அல்ல, சரியான ஒரு உதாரணம் கிடையாது. நம்மளுடைய பாஸ்ட், நம்மளுடைய கடந்த காலம் என்பது ஒரு வரலாறு, ஒரு ஆவணம், ஒரு பதிவேடு. நம்ம கிரிக்கெட்லயே பார்த்தோம்னா கூட நம்ம முன்னால விளையாண்டது, அந்த கிரவுண்ட்ல முன்னால விளையாண்டதுல என்ன ஸ்கோர் ஆயிருக்கு, எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பேசுறது உண்டு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில மட்டும் நாம ஏன் ஒரு கடந்த கால நிகழ்வை நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு கடந்து போகக்கூடாது? அதை நாம ஒரு அனுபவமாக, அதை ஒரு பதிவாக, அது ஒரு வரலாறு, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது ஒரு வரலாறு, அது ஒரு பதிவு. ஸோ அந்த பதிவை நாம சரிப்படுத்தி கொள்ளும் பொழுதும், அந்த பதிவுகளை நாம் கவனம் செலுத்தும் போதுதான் நம்மளுடைய குறைகளை, நம்மளுடைய பலகீனங்களை நாம் மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக இன்னையிலிருந்து நாம இந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருங்களேன், அதை பத்தி பேசாதீங்களேன்னு யாரையும் சொல்ல வேண்டாம். யாராவது நம்மளுடைய பாஸ்ட்டை பத்தி நமக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நம்ம கடந்த காலத்துல நாம் செய்த தவறுகளுக்கு அல்லது நமது பலவீனங்களுக்கான காரணங்களை நாமளே பார்ப்போம். நம்மளே அதை ரீகால் பண்ணுவதற்கான வாய்ப்பாக நினைத்து கொண்டு அதை மீள் பரிசோதனை செய்வோம். அதை சோதிச்சு பார்ப்போம். யோசிச்சு பார்க்கும் பொழுது நாம் செய்து கொண்ட தவறுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக பாஸ்ட் இஸ் நாட் அ பாஸ்ட், பாஸ்ட் இஸ் அவர் ரெக்கார்டு, பாஸ்ட் இஸ் அவர் பர்சனல் ஹிஸ்டரி. ஸோ நம்ம பர்சனல் ஹிஸ்டரியை, நம்மளுடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸை அதை மாற்ற முடியாது. ஆனா அதனுடைய துணையாக வைத்து எதிர்கால தேவைக்கான ரெக்கார்ட்ஸை நாம் விரும்பும்படியான ஒரு பாசிட்டிவான, நேர்மறையான, ஒரு வெற்றியான, ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பதிவுகளை உருவாக்க முடியும். ஸோ பாஸ்ட் இஸ் நாட் அ பாஸ்ட், பாஸ்ட் இஸ் அவர் ரெக்கார்டு, பாஸ்ட் இஸ் அவர் ஹிஸ்டரி. மைண்ட் இட். ஹேவ் அ நைஸ் டே.